டாபிக் வந்து நான் ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். ம் உங்களுக்கு ஏற்பட்ட பர்சனலி ஏற்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி நீங்கள் விவரிங்க, சொல்லுங்க, பேசுங்க. என்னடா இப்படி ஒரு பெரிய ஒரு இது டாபிக் இல்ல, ஆனா இது வந்துட்டு டாபிக் லீட் பண்ற கொஸ்டின். ஓகேவா? அப்படித்தானே? போக போக தெரியும், சொல்லவே இல்லை அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஆஹா ரித்தேஷ், நீ தான் நிறைய முனிவர் சித்தர் வேலையெல்லாம் பார்த்திருக்க. நீ யாரு மீன் அதுக்குள்ள யோசிச்சுட்டு வர? டேய் ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? ஓகே இருக்குடா, எனக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனாலும் நான் இன்னும் கொஞ்சம் ஆர்டிகுலேட்டா நான் சொல்ல ட்ரை பண்றேன். Okay. 2016 ஆமா, மிட் 2016 early 2016 அப்போ நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டார்க்கான இமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்டேட்ல இருந்தப்போ ஒரு நைட் வந்து எனக்கு என்ன சொல்றது, ஒரு ஃபுல் ஆன் ஒரு சைக்கடெலிக் ட்ரிப் மாதிரி எனக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். ஆனா சைக்கடெலிக்ஸே எடுக்கல, நான் எடுத்ததும் இல்லை, அதை பத்தி படிச்சது இல்லை, அப்போ எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஐ ஹேட் லைக் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பா தெரியும். and I was full wide awake. அது you can call it hallucination, நீ வந்து என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. ஆனா for a few seconds I had it. அந்த வந்ததுக்கு அப்புறம் அதாவது என் மண்டைய வந்து ஒரு ரிவர் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பான்சிவ் whateverல முக்கி எடுத்த மாதிரி இருந்தது. ஐ it switched on in my head, ஒரு இன்ஸ்டன்ட் bliss, ஒரு டீப் ஒரு டார்க்னஸ்ல இருந்து இன்ஸ்டன்டேனியஸா பிளிஸ்ஃபுல்லா இருந்தது. எதனாலன்னு எனக்கு புரியல, எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனா ஐ ஃபெல்ட் ஒன் வித் எவ்ரிதிங். என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து, அதுவும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து டிஃப்ரெண்டே இல்லை. ஆக்சுவலா இட்ஸ் சோ ஸ்டூபிட் டு திங்க் எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீன்ற மாதிரி எனக்கு ஒரு இமோஷனல் ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. and I felt so much love. Okay. And connection with everything. I didn't feel any separation from anything at all. அப்படின்ற மாதிரி ஒரு feeling. And the world looked different from that day onwards. Everything looked different. நான் வந்து லைஃப் இன்னும் ஆல்ரெடி அப்ரிஷியேட் பண்ணுவேன், ஆனா அதை விட பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சு. சின்ன சின்ன விஷயங்களையும் நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அது ஒரு மண்டேன் திங்ஸா இருந்தாலும். ஸோ பிரீஃப் ஓவர்வியூனா அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட். நான் வந்து நிறைய பேர்கிட்ட இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட சொல்லும் போது, நீ எந்த மஷ்ரூம் are you sure you didn't trip on mushrooms or some psychedelic-ன்னாங்க. நான் வந்து no, not at all அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து சில பேருக்கு மஷ்ரூம் ட்ரிப் எடுத்தோன்னே இல்லை, அந்த மாதிரி ட்ரிப் ஆகும்போது they felt that oneness and that spiritual experience. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லாதப்போ என் மண்டைக்குள்ளேயே நான் ட்ரிப் ஆயிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து you said that it changed some perspectives of how you viewed things, right? Did it also help you deal with whatever situation அந்த டைம்ல இருந்த ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் ஈஸ் கிடைச்சதா? ஈஸா I was flying through it. After that nothing even அதான் ஒரு blissful state அடைஞ்சிட்டோன்னா எல்லாமே was insignificant. Every problem that I had was so insignificant. I saw it more as a game and a task rather than me going through this. Okay. Interesting. சைமன்? எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது வந்து தெரியல, எனக்கு லைக் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுறது வந்து அதுக்கு என்னோட கோர் வேல்யூஸாக இருக்கட்டும், என்னோட கேரக்டர் பில்டிங் எல்லாமே வந்து பேஸ்ட் அப்போன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் எனக்கு இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது லைக்
ஐ ஹவ் சீன் நெவர் சீன் லைக் இந்த ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஐ கான் சே இட், பட் லைக் எவ்ரிடே இட் ஓகே ஹேப்பன்ஸ் ஃபார் மீ. லைக் ஐ திங்க் ஐ ஸோ அதனால மேபி அது வந்து நான் டே டு டே லைஃப் லைக் இப்போ ரித்தேஷ் சொல்ற மாதிரி இட் டிடன்ட் ஹேப்பன் அட் ஒன்ஸ். எனக்கு அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து வந்துச்சு அப்படின்றது இட் வில் ஓகே ஹேப்பன் லைக் சம் மிரக்கிள் வில் ஹேப்பன். லைக் நடக்கவே நடக்காது அப்படின்றது ஒன்று நடக்கும். பட் ம் எவ்ரிடே இஃப் யூ திங்க் அபவுட் இட் லைக் ஆஸ் ஐ பிலீவ் இன் காட் லைக் ஒரு ஒரு மூச்சு விடுறதோ வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அது வந்து ஓகே ஸ்பிரிச்சுவலியா பார்க்கும்போது ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ வந்து இப்படி உள்ள போகுது லைக் இதெல்லாம் வந்து டெய்லி நடக்கிற மிரக்கிள்ஸ். இஃப் யூ சி ஒரு இதெல்லாமே ஒரு அற்புதமான விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு கடவுள் வந்து அற்புதம் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்போம் வெளியே. இதுவே ஓகே வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். அதெல்லாம் ம் யோசிச்சு பார்க்கும்போது இட் இஸ் எப்பயுமே கூடவே இருக்குது ஸ்பிரிச்சுவல் லைஃப் எனக்கும் அப்படின்றது. அதனால ஐ டோன்ட் தனியா நான் வந்து அதை பார்க்கல. நான் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிடே. ஓகே ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு புட் இட் இன் வேர்ட்ஸ். ம் ஏன்னா அது ஒரு ஃபீலிங் மாதிரி தான் இருக்கு எனக்கு. அது வந்துட்டு ஒரு இதா எனக்கு தெரியல, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருந்தது இல்லை. ஓகேவா? ம் ஒரு ஸ்பேஸ்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி நான் இது வரைக்குமே ஃபீல் பண்ணது இல்லை. ஓகே எனக்கு வந்துட்டு அது ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி, ஓகேவா, ஒரு 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 ஈவெண்ட்ஸ் மாதிரி நான் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு என்னோட ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைல்ல நான் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ஸை டச் பண்ணது இல்லை. ஓகேவா? ஸோ நான் ம் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ஸை டச் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஹை பீக் இவெண்ட் என் லைஃப்ல நடந்திருந்தா அந்த ஹை பீக் இவெண்ட்ல ஐ ஃபெல்ட் சம்திங் தட் தட் குட் பி ஸ்பிரிச்சுவல்னு நீ சொல்ற அந்த வேர்டுக்குள்ள ஃபிட் ஆகுற ஒரு ஃபீலிங் இருக்கும்னு நான் நம்புறேன். ரெண்டு ஓகே பாயிண்ட்ஸ். ஒன்னு வந்துட்டு எங்க தாத்தா இறக்கும் போது ஒரு பாயிண்ட், இன்னொன்னு ம் என் பொண்ணு பிறக்கும் போது ஒரு பாயிண்ட். ஸோ ரெண்டுமே ஓகே வந்துட்டு எமோஷனலி ஹை பாயிண்ட்ஸ். அந்த ஹை ம் பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 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 ஃபீல் இருந்துச்சு. பட் அது அது நான் 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 சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்பேஸா நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணல. அது ஒரு ஓகே எப்படி சொல்ல, நான் ஹை பாயிண்ட்ஸ்ல இருக்கும் போது அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அந்த ஒரு எமோஷன் இருந்திருக்கு ஃபார் அ வெரி பிரீஃப் டைம். ஓகே மற்றபடி ஒரு ஸ்பேஸாவோ இல்லைன்னா அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காவோ ம் எனக்கு சொல்ல தெரியல. நான் ஓகே சொல்றது புரியுதான்னு உனக்கு தெரியல, பட் இப்படிதான் எனக்கு புரியுது புரியுது ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்திருக்கு. ஆனா இன் ஜென்ரல் நான் ஏத்திஸ்டும் இல்லை. ஸோ இன் ஜென்ரல் ம் எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பட் அது ம் எய்தர் அது ஒரு லைஃப்குள்ளேயே ரொம்ப இன்டெகிரேட் ஆனதுனால அது நான் ஃபீல் பண்ணலையா என்னன்னு தெரியல. பட் அது அது வெளில வரும்போதெல்லாம் ஒரு ஈவெண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு ஹை பீக் ஈவெண்ட் நடந்திருக்கும். அப்போதான் அது ஓகே வந்துட்டு ஒரு ரெண்டா பிரிஞ்சு ஓகே ஐ கேன் ஃபீல் இட் அப்படின்ற மாதிரி ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே ஸோ இப்போ ஆஹ், எனக்கு இந்த கொஸ்டின் இந்த தாட் எங்கேருந்து வந்ததுன்னா இப்போ இப்போ சூர்யா நீ சொன்ன வந்து நீ ஏத்திஸ்டும் இல்லை, ஆனால் எனக்கு இந்த மாதிரி மொமெண்ட்ஸில் வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து ஏத்திஸ்ட். சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண ரிலீஜனே நானும் ஃபாலோ பண்ணேன். அஹ், கோவில்களுக்கு சில இடங்களுக்கு போகும்போது எவ்ரி டைம் போகிற சில கோவில்களில் சில பர்டிகுலர் கோயிலுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட், அங்கே இருக்கிற சைலன்ஸ், இல்லை அங்கே இருக்கிற சத்தங்கள், இல்லைன்னா வந்து தூரத்தில் வந்து சில டைம் அந்த சாமி சிலை இருக்கும். ரொம்ப அதாவது கிளியராக தெரியாது. ஆம், ஓரளவுக்கு நம்ம மேக் அவுட் தான் பண்ண முடியும், ஓகே இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுவே வந்து ஒரு பயங்கரமான சென்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அது ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறதா இல்லை வந்து பேசிக்லி நம்ம எவ்ரிடே லைஃப்பில் அதை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்காது. ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப பாரமாக இருக்கும் சம்டைம்ஸ். பட் அதுலேயே ஒரு ஒரு ரிலீஸ், ஒரு ஃப்ரீடமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு இருந்திருக்கு மொமெண்டரிலி. கோயில் கோயில்களில் இருந்திருக்கு. பட் ஏத்திஸ்டாக வந்து எனக்கு இந்த ரிலிஜியஸ் விஷயங்கள்லேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஹார்டாக வந்து நான் டச் பண்ணி சில ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட பேசிஸ் என்ன, இதோட ப்ராசஸ் என்ன, ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ்க்கும்
நான் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் டிஸ்டன்ஸ் இருக்கா, இல்லை ரெண்டும் ஒன்று தானா, ஒரே மாதிரியா, ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்விக்கே நான் வந்தேன். ஸோ எனக்கு ரீசெண்ட்லி என்ன நடந்துச்சுன்னா, என் ஃபேமிலி அம்மாவும் தம்பியும் வந்து, நான் இப்போது டெல்லியில் இருக்கேன், ஸோ டெல்லி வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு நான் ஷிம்லாக்கு போனேன். ஷிம்லாக்கு பக்கத்தில் வந்து குஃப்ரின்னு ஒரு இடம் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக அன்பிளான்டாக திடீர்னு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சப்போ, சரி இங்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போனோம். ஒரு கேபில் போய் ஒரு இடத்துல இறங்க போக வேண்டிய சுச்சுவேஷன். போகிற வழியில் தூரத்தில் வந்து ஹிமாலயன் ரேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஸ்னோவை வந்து கண்ணால் பார்த்ததில்ல. அதனாலயான்னு தெரில, இல்லை அந்த மெக்னானிமிட்டின்னு சொல்ல முடியாது, அந்த என்ன சொல்கிறது, அந்த மெஜஸ்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மவுண்டன்ஸ். ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் வாட் இட் வாஸ். அது என்னன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் அந்த மவுண்டன் ரேஞ்சஸை நான் வந்து காரில் விண்ட்ஷீல்டு, இந்த சைடு டோர் விண்டோ வழியாக தான் பார்க்குறேன். பார்க்குற டைமில் வந்து எனக்கு வந்து அன்பிலீவல், எனக்கு இப்போ வார்த்தையே சரியாக வர மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஃபீலிங் இப்போ கூட அதை யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து பயங்கரமான ஒரு இமோஷன். அதை வந்து நார்மல் எவ்ரிடே லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ரொம்ப ரொம்ப டீப் அண்ட் இன்டென்ஸான ஒரு இமோஷன். எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. எனக்கு பக்கத்தில் அம்மா தம்பி இருக்காங்க, அவங்கக்கிட்ட கூட என்னால் ஷேர் பண்ணவோ இல்லை அவங்களுக்கு இது ஃபீல் ஆகுதான்னு கேட்கவோ என்னால் முடியல. ரொம்ப ரொம்ப நான் சைலண்ட் ஆனேன். நான் அதை அப்படியே பாசிங்கில் தான் பார்த்தேன். எனக்கு வந்து பயங்கர ப்ரொஃபவுண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பைனாக்குலர்ஸ் வழியாக வந்து அந்த பீக்ஸை காட்டுவாங்கல்ல, ஸோ அந்த இதெல்லாம் போய் பார்த்தேன். பார்க்க வந்து எனக்கு அழுக வருது. ஓகே, 2 பீக் காட்டுறாங்க, இதுதான் இந்த இடம், இதுதான் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மவுண்டன் பீக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன், எனக்கு வந்து நான் ஏன் இங்கே இருக்கேன், நான் செத்தா நான் இப்போ அங்கே போகணும், அங்கே போயிட்டு நான் தொலைஞ்சு போயிடணும், யாரும் என்னை தேடக்கூடாது, யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நான் அங்கே போயிட்டு அப்படியே நான் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செத்துடணும், அங்கேயே வந்து நான் ஓவர், அங்கே தான் என் லைஃபோட ஜேர்னி அங்கே தான் எண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு ஃபீலிங் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை, நான் எந்த டைம் லைஃப்பில் ஃபீல் பண்ணதே இல்லை. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, அன்றைக்கே நான் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஐ வாண்ட் டு டை இன் த மவுண்டன்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று அனுப்பிச்சிருப்பேன் உங்கள் எல்லாருக்கும் நம்ம குரூப்பில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ப்ரொஃபவுண்டாக இருந்தது. ஆனால் இட் இஸ் நாட் கனெக்டட் டு ஆர் ரிலேட்டட் டு எனி ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் எனக்கு இருந்திருக்கு. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மூவிங்காக இருந்தது எனக்கு. ஸோ தட் இஸ் வேர் திஸ் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக இறங்கி வாட் இஸ் திஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இட், ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லி இந்த ஒரு ஃபீலிங் நீ சொன்னல, அந்த ஒரு வாண்டிங் டு பி தேர் அண்ட் அது கூட அப்படியே ஒன்னா கலந்து அப்படியே. ஆமா ஆமா, இப்போ நான் செத்தா கூட ஐ ஒன்ட் ஆக்சுவலி worry at all. இது ஆக்சுவலா this is actually the best way to goன்ற மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இதுல இப்படி யோசிச்சு பாரு, ஒரு நம்ம எல்லாருமே வந்து இது வந்து நான் ஸ்பிரிச்சுவலாவும் சொல்ல ட்ரை பண்றேன், சயின்ஸும் வந்து பேரலா எடுத்துட்டு போக ட்ரை பண்றேன். ஓகேயா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி டைவர்ஜ் ஆகும், அது நான் அதை பாயிண்ட் அவுட்டும் பண்றேன். ஆனா நான் சொல்ற வரைக்கும் அதுக்கு நல்ல பேரலா போகும். நம்ம எல்லாரும் வந்து நான் காட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாம தி சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்றேன். ஏன்னா அந்த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சயின்ஸும் வந்து லிசன் பண்ணும். ஓகே ஓகே, ஸோ ஒரு சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ல இருந்து நம்ம வந்து வந்திருக்கோம். we are creation and there was a source of the creations. நம்மள சுத்தி இருக்கிற கல்லு மண்ணு மரம் செடி கொடி இன்னொரு யூனிவர்ஸ் வேற ஒரு ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து it comes from the source of creation. In fact big bangum வந்து அதுதான் source of creation. the singularityல இருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வேற கேலக்ஸி பிரான்ச் அவுட் ஆயிருக்கு. அப்படின்னு பார்த்தாலுமே எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் தானே. ஸ்பிரிச்சுவலா ஒரு ஒன்னஸ் ஒரு ஃபீல் பண்றதே, நம்ம எல்லாத்தோட ஒன்னா ஃபீல் பண்றதே
ஒரு ஸ்பிரிச்சுவல் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங். சயின்டிஃபிக்காகவுமே நம்ம வந்து ஒன்னஸ்ல இருந்து தானே வந்திருக்கோம். we sense it as if it's separately. அதனால நம்மளுக்கு வந்து நம்ம we forget the fact that we all are just one. நோ மேட்டர் அது வந்து மரமா இருந்தாலும் சரி, இங்க பக்கத்துல இருக்கிற லைட், லேப்டாப் எல்லாமே வந்து நம்ம அதை கேதர் பண்ணி ஒரு விதமா ஆக்கியிருக்கோமே, எல்லாமே ஒன். எல்லாமே ஒன். உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒன். சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வர வரைக்கும் ஐ கேன் கன்வெர்ஜ் இந்த சயின்ஸ், இப்போ ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் அண்ட் சயின்ஸ் கொண்டு போகலாம். ஓகே, ஒரு பாயிண்ட்ல வந்து எங்க பிரியுதுன்னா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மக்கள் வந்து அதை புரியறதுக்காக நிறைய அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கல்ச்சர்ஸ். அதை சுத்தி எல்லாமே அதை தான் டெபிக் பண்ணுது. இப்போ கிருஷ்ணான்பாங்க, ஜீசஸ்ன்பாங்க, புத்தா, எல்லாமே வச்சுக்கோ. ஏன் ஒரு சென்ஸ் ஆஃப் கிரியேட்டர் அண்ட் கிரியேஷன்ற ஒரு இதுலயே தான் போகுது எல்லாமே. அதுக்கு அதை வந்து அதை சுத்தி அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து எல்லாரும் வந்து ரிலேட் பண்றதுக்காக அவங்களோட கல்ச்சர்ஸ் ஃபார்ம் பண்ணிங்க. அது ஒரு சின்ன ட்ரைப் போனேன்னா அங்க ஒண்ணு இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும். வேற ஒரு கண்ட்ரி போனா அங்க ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆனா எல்லாமே every religion will accept one thing, that is God, and science will accept the source of creation. So அந்த இடத்துல தான் நான் வந்து என்னோட ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் யார்? நான் வந்து அப்சர்வ் பண்றேன். இந்த இடத்துல வந்து நான் அப்சர்வ் பண்றேன். ஓகே, எனக்கு இதுதான் எனக்கு புரியுது. சயின்ஸ் இதை சொல்ல ட்ரை பண்ணுது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இது சொல்ல ட்ரை பண்ணுது. ஆனா இதுல நான் என்னதான் வந்து ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்டை நான் அப்சர்வ் பண்ணியிருந்தாலுமே, ஒரு டைவர்ஜ் ஆகிற பாயிண்ட்ல அப்சர்வ் பண்ணியிருந்தாலுமே, எனக்கு வந்து பர்சனலி சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எனக்கு வந்து ரேண்டமா ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லை. அது ஆக்சுவலா in my brain I don't know, but in my heart, whatever that means, in my heart I feel more spiritually aligned with this thought process or this feeling. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அந்த ஒரு நைட். ஸோ அதனால நான் அதை அலைன் பண்றேன். ஆனா நம்ம பேசலாம், அது இன்னும் கொஞ்சம் பேச எனக்கே கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ண ஆரம்பிப்பேன் என்னோட தாட்ஸை. ஆனா இப்படிதான் நான் அந்த அலைன். அதனாலதான் நான் வந்து கால் யங் சொல்றதெல்லாம் நான் திருப்பி சொல்றது. ஏன்னா he has had similar experiences. He is the only scientific person I go to who I feel connected with. ஏன்னா அவர் சொல்றது எதுவுமே வந்து ஃபுல்லா சயின்டிபிக்கா இல்லைனாலும் கொஞ்சம் மிஸ்டிக்கலா பிலோசாபிக்கலா இருக்கிறதுனால ஐ அலைன் வித் தட். ஆனா he's a scientist. அதனால வந்து எனக்கு அதனாலதான் கஷ்டமா இருக்கு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு. ஓகே வெதர் நம்ம வந்து ரிலிஜியஸ் இல்லை ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் தே ஆர் வெரி ப்ரொஃபவுண்டு, லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் சில பேருக்கு. சில பேருக்கு வந்து அதான் பேசிக்லி ஒரு லைஃப் சேஞ்சராக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வென் பீப்புள் ஹாவ் சச் இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ வெதர் இட் இஸ் ஆப்வியஸ்லி சயின்ஸ் என்ன பண்ண ட்ரை பண்ணால் இதுக்கு வந்து ஒரு நியூரலாஜிக்கல் பேசிஸ் என்ன, சயின்டிஃபிக் பேசிஸ் என்ன அப்படின்றத வந்து டிக் டவுன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும். அண்ட் சில பேர் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. லைக் இட்ஸ் த காட் ஏரியா ரீஜன், இல்லைனா த சென்டர், இல்லைனா they talk about the pineal gland which is very much associated with spiritual and religious experiences. எனக்கு வந்து சில நேரங்கள் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு ரேண்டமான விஷயங்கள் கூட வந்து ரொம்ப ப்ரொஃபவுண்டான ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய எமோஷன்ஸ் வந்து தரும். லைக் சம்திங் லைக் ஒரு சாங். ஓகே, ஒரு தமிழ் படத்தில் ஒரு சாங், இளையராஜா மியூசிக், பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு பிளேலிஸ்ட்டில். நான் வேறு ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு திடீர்னு ஒரு ஃப்ளூட் போர்ஷன் வந்துச்சு. என்னால் நவரவே முடியல. நான் வந்து அதுக்குள்ளே அப்படியே மூழ்கிட்டேன். எனக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வருது. நான் ஆனால் வேறு எதையுமே யோசிக்கல. நான் அந்த மியூசிக்குள்ளே தான், நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்ருக்கேன்.
நான் பண்ணுற வேலையெல்லாம் நிறுத்திட்டு அது நிற்கிற வரைக்கும் நான் அப்படியே வந்து அதுக்கு ஒரு வேர்ட் இருக்குது இங்கிலீஷில், கத்தார்டிக் ஃபீலிங், அந்த கத்தார்சிஸ் இருக்குல்ல, அது நடந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு எமோஷனல் வெயிட் வந்து ஃப்ரீ ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அது என்னன்னே தெரில, அது எங்கே இருந்தது, அது எதுல இருந்து ஸ்டெம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் தெரில. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதே விஷயம் வந்து இன்னொருத்தங்களுக்கு அதே ஃபீலிங்கை கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் அந்த டைமில் அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடியும் நான் அந்த பாட்டை கேட்டிருப்பேன், அதே போர்ஷன் வந்திருக்கும். ஆனால் நான் அது அது அப்படியே நார்மலாக கடந்து போயிருப்பேன். பட் அந்த பாயிண்ட் இன் லைஃப், அந்த டைமில் வந்து என்னுடைய சுச்சுவேஷன், என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணும் சம்டைம்ஸ். ஸோ ஹவு மச் டஸ் நம்மளுடைய சுச்சுவேஷன் இன் லைஃப் ஆர் அந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ணுற மூடு இருக்குல்ல, அது வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு விதத்தில் லிங்க்டாக இருக்கா இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன என்ன மாதிரி ஃபீல் பண்ணோம், நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்றது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறது, அஃபெக்ட் பண்ணுதா, இல்லை இனிஷியேட் பண்ணுதா, இல்லைனா வந்து அதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா, நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்க்கும்? என் ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு எனக்கு தெரியல முக்கியம். ஓகேவா, நீ கான்சியஸா இருக்கிறதே சில டைம் உன்னை ஒரு சில விஷயங்களை ஆக்சஸ் பண்ண கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஓகேவா, இதை வந்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லல. ஓகேவா, ஒரு இதாதான் ஒரு இதாதான் சொல்றேன். ஸோ மேபி உன்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், உன்னோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் டிம் பண்ணும் போது you will get to experience all this, spiritual phase. Or என்னோட அப்சர்வன்ஸ்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றது என்னன்னா, மேபி கொஞ்சம் லெஸ் கான்சியஸா இருக்கிறது கூட இட் could help you to observe all these things or experience all these spiritual feelings ன்னு எனக்கு தோணுது. ஸோ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. நீ வந்து இப்போ கொஞ்சம் லெஸ் கான்சியஸா அப்படின்னு சொல்றத வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், இல்லை சில டைம் வந்து நம்ம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீ லெஸ் கான்சியஸா இருக்கிறது, லெஸ் கான்சியஸா இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் இப்போ புது எக்ஸ்பீரியன்சஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது நீ என்ன மீன் பண்ண வர? நான் பிசிக்கல் ரெல்ம்ல கான்சியஸா இருக்கிறத பத்தி பேசுறேன். ஓகே, with your physical body and in this physical realm நீ கான்சியஸா இருக்கும் போது maybe it is restricting to your spiritual realm அப்படின்னு எனக்கு தோணுது. நான் அப்சர்வ் பண்ண பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. either I was extremely low or I was extremely happy, and in both the state I was not in a clear mind where I can say I was spiritually or இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல கான்சியஸா இருந்தேன்னு எனக்கு தோணல. எனக்கு சுத்தி என்ன நடக்குது, இதை வந்துட்டு இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸ்ல நம்ம வந்துட்டு கோரிலேட் பண்ணோம்னா, நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஒருத்தர் இறக்கும் போதோ இல்ல ரொம்ப ஓவர்வெல்மிங்கா ஹாப்பியா இருக்கும் போதோ எனக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு தெரியுமா. அந்த மாதிரி ஒரு டிஸ்கனெக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் பத்தி ஓகே 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 காட் இட் காட் இட். எனக்கு பர்சனலா அந்த மாதிரி தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஆக்சஸ் மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஒரு மாதிரி இந்த பிசிக்கல் வேர்ல்ட பத்தி கேர் பண்ணாம என் சென்சஸ், நான் எங்க உட்காந்துருக்கேன், என்ன சுத்தி என்ன நடக்குது, இது எல்லாமே தாண்டி நீ உன் மைண்ட் கொஞ்சம் ஃப்ளோட் ஆகும்ல, ஒரு டிராவல் ஆகும். அந்த மாதிரி டிராவல் ஆகும் போது ஐ ஹேட் மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் தட்ஸ் வாட் ஐ திங்க் அஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ உன்னுடைய சிச்சுவேஷன்ல வந்து you didn't try to bring about any experience or anything like that. It was you were unconscious of that event. அதுவா நடந்துச்சு. Okay, but there are some situations where people try to get into spiritual experiences. ரெண்டு விதத்துல பண்ணுவாங்க.
சைக்கடலிக் சப்ஸ்டன்சஸ் கன்சியூம் பண்ணி சிலசைபின் இல்லைனா வந்து அயோவாஸ்கா அப்படின்ற அந்த டைமெத்தில் ட்ரிப்டோமின் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து இதெல்லாம் உனக்கு எப்படா ஸ்பிரிச் தெரியும்? ஜெய் இதை போல்நாத். பத்தி இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தெரிய வந்ததுடா. ஓ ஓ ஓம் சரி சரி. சிவோஹம். டே என்னை அவன் எப்படி ஏத்திஸ்ட் இல்லடா, சித்தரிக்கிறீங்கன்றது அவன் ஏத்திஸ்ட் இல்ல, அவன் நான் கடவுள். புரியுதா? டே என்னை எப்படி சித்தரிக்கிறீங்கன்றது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கடா. நீங்க போன வாட்டி சீசன் 1ல வந்து பண்ண கம்பைலேஷன் எம்கே பிளே பாய், எம்கே பொண்ணுங்க டேஸ்ட் என்னென்னமோலாம் போட்டு 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 நாங்களாம் சொல்லவே இல்லை. இப்போ நீ ஏன் இப்பெல்லாம் இதான் சொல்ற? டேய் Play boy நான் அப்படின்னு சேனலை போட்டு வந்து சொல்றது. நம்ம தான் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிட்டோமே காட்டலாம். மச்சான். அதான் நீங்கெல்லாம் சொல்ல வேண்டியதான், நல்லா சொல்லிட்டீங்களே. சேனல் ஓபன் பண்ணி தெரிஞ்சவங்க யாருக்காவது காமிக்கலான்னு எடுத்துட்டு போனா எம்கே பிளே பாய் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இது ஷார்ட்டா வருது. நான் என்ன பண்றது? நீ ஓகே வேற ஸோ ஏத்திஸ்ட் இன்னொரு மச்சான். ஹெல்லுதான் உனக்கு, போ காலி. ஏய், அவன் இப்போ அதான் நம்பவே இல்லையடா ஹெல்லு ஹெவன்லாம். அப்புறம் ஏன்டா ம், அவன்கிட்ட சொல்ற? நீ நம்புறல்ல, அவன் நான் வந்து நம்புறேன். உன்னோட ஹெல்லுல போய் அவன் உன்னோட சாவட்டும். ஹெல்ல நான் இருப்பேன். ஆக்சுவலா பார்த்தா நாங்க எல்லாருமே இருப்போம். ஒரு வகையில இருப்போம். ஓ ஆமா உன் கூட லாஜிக்கா. சேர்றதுனாலதான் நானும் இருப்பேன் அப்படின்ற நீ. இல்ல மச்சான், நான் வந்து ஐ சப்ஸ்கிரைப் டு ரீபர்த். நான் லெசனை கத்துக்கிறேன். எனக்கு ஹெல்லு வேணாம். ஓ 7 ஜென்மமா அண்டர்டேக்கரா நீ? இல்ல ரீஇன்கார்னேஷன் நிறைய இருக்கு, 7 விட நிறைய இருக்கு. So, அவன் வேற ட்ராக் எடுக்கிறானாம்டா. ஆமா ஆமா ஓன் ட்ராக் வந்து டெட் அண்ட் பைனரி பாத்துக்கோ. இது ஃபீட்பேக் லூப். இந்த ஆமா ட்ராக் மச்சான், ஃபீட்பேக். ஃபீட்பேக் லூப். நான் வந்து பியூரா ஆகுற வரைக்கும் எனக்கு நான் லெசன் கத்துக்கிட்டு ரீபர்த் ஆகி வந்து நான் ம் கிளம்பிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ரித்தேஷ், இப்போ நீ வந்து ரீபர்த்தை பற்றி மென்ஷன் பண்ணதுனாலையும் அந்த யூனிவர்சல் ஒன்னஸ் பற்றி சொன்னதுனாலையும் சில கல்ச்சர்ஸ் வந்து ஆம், அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ரீபர்த் அண்ட் ரீஇன்கார்னேஷன் என்னன்னா, யூ ஹேவ் டூ ஃபேஸஸ் இன் லைஃப். ஒன் இஸ் யுவர் ஃபேஸ் தட் யூ ஆர் ஆஸ் அ ஹியூமன். அதுக்கப்புறம் வந்து தே பெரி யூ அண்ட் அதாவது மண்ணில் புதைப்பாங்க. அண்ட் சாயிலில் இருக்கிற உயிரினங்களும் செடியும் விஷயங்களும் வந்து நம்மளை கன்சியூம் பண்ணி நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸாக டிஸ்இன்டெகிரேட் ஆகி இந்த உலகத்துக்கூடயே வந்து ஒன்றா கலக்கிறது. அதுதான் வந்து த ஃபைனல் ஸ்டெப். அது வந்து ரொம்ப ரொம்ப மச்சான், இன்ட்ரெஸ்டிங்கான நீ ஒரு கண்டினியூ பண்ணி நீ இன்னும் டீப்பா உள்ள போறதுக்கு முன்னாடி, இல்ல வேற யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு முன்னாடி நீ ஆரம்பிக்கும் போது சில கல்ச்சர்லன்னு சொல்லி ஆரம்பிச்சல, ஆ, நம்ம ரிலிஜன்னே சொல்லலாம் மச்சான். ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ பாரு, இப்போ அட்லீஸ்ட் இங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு என்வாயரன்மெண்ட்ல எல்லாமே போலரைஸ்ட். ஓகேவா? எய்தர் யூ பி எக்ஸ்ட்ரீம்லி ரிலிஜியஸ். Polarization என்னதுடா? போலரைஸ்ட்னா நீ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல இருப்பாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல இருப்பீங்க. there is nothing like in between ன்ற மாதிரி. either you're extremely religious or you're totally against religion அந்த மாதிரி. and எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பேசுறது, it's very important, at least in this environment where everything is polarized. People just think people just think in ones and zeros. And in நம்மளோட conversation will give them a bit of light to say, see, world is not very ones and zeros. Software missions தான் ones and zeros. Life went to ones and zeros. There's a lot of beautiful gray areas, and what we are speaking about right now is exactly that. நம்ம பேசுற எல்லா டாபிக்குமே அந்த ஒரு ரெல்ம்ல தான் இருக்கு. அதனால தான் நம்ம எனக்கு பர்டிகுலர்லி இது நம்ம ட்ரை பண்றோம். எக்ஸாக்ட்லி. எனக்கு இது பர்டிகுலர்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஏத்திஸ்ட்னா வந்து ஏத்திஸ்ட்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்பிரிச்சுவலிசமே வந்து ஒரு மெட்டபிசிக்கல் விஷயம் தானே, அதுக்கும் ஏத்திசம்க்கும் வந்து என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. பட் அப்படி இல்லை. ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அதுதான் நான் சொல்லுவேன். நம்ம நாலு பேர்லயே இப்போ இருக்கிற கண்டெய்னர்ஸ் படி பாத்தீங்கன்னா, சைமா இஸ் ரிலிஜியஸ். ஓகேவா? நீ ஏத்திஸ்ட். I am religious but not I'm not religious but I'm spiritual.
அப்புறம் and then there is Ritesh. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு பாவி. 4 பேர் The name depicts. பேர் போதும். ஐயோ. பைத்தியம் புரிஞ்சிரும். But still if we can all come together and speak about it, that is what people also, have to know, that it doesn't matter if your views are aligned or not. You're all experiencing this world in different world, and of course your view has to be different. But that doesn't really mean that you have to be fighting all the time or ரெண்டு பேருமே அகேன்ஸ்டா இருக்கணும், அப்படி கிடையாது. You can admire the beauty of his view. இப்போ அவன் எனக்கு நீ சொல்லும் போது இப்படி யோசிக்கலாம்ல, அது நல்ல அழகா தானே இருக்கு, அப்படிதான் இருக்க வந்து அப்படியா சொல்றேன் நீ, அப்படி போதா கதை அப்படின்ற மாதிரி இல்ல. ஐ திங்க் அது நம்மளுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அந்த உன்னோட அந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட கேள்விக்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் சொல்றது என்னன்னா, எனக்கு அட்லீஸ்ட் மச்சான், எனக்கு வந்துட்டு நான் ஒரு எந்த ஸ்பேஸ்ல இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா வந்துட்டு he was an atheist, my பாட்டி was a converted Christian, my mom is an Hindu. ஸோ நான் வளரும் போதே ஐ ஹவ் சீன் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அப்போ வந்துட்டு நான் கொஞ்ச நாள் வரைக்கும் ஐ தாட் ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட். மேபி தட் இஸ் மை டேக். அவங்க கன்ஃபியூஸ்டா இருக்கிறதா ஏன் ரிலிஜன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது இல்ல. ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் எவ்ரிதிங். எங்க பாட்டி வந்துட்டு சர்ச் போகும்போது நான் அதை என்ஜாய் பண்ணேன். எங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது நான் அதை என்ஜாய் பண்ணேன். எங்க தாத்தா when he saw the world in a very atheistic view, I enjoyed it. ஆனா எனக்கு எதுவுமே இது கரெக்ட் தப்புன்னே நம்ம போவே இல்லை. அது வந்துட்டு ஓகே, அது ஒரு வியூ, அந்த வியூவும் இருக்கு, அதுதான் நம்ம வந்துட்டு ஒத்துக்கணும். அந்த வியூ டிஃபரெண்டா இருந்தாலும் சொல்லு, சாரி ஃபினிஷ் பண்ணு. இல்ல அந்த வியூ இருக்கு, அது நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். we cannot deny and say நான் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்குன்றது கிடையாது. இன்னைக்கு எம்கே, ரித்தேஷ், தைமம் 3 பேரோட வியூஸும் இதே பேரலல் வேர்ல்டுல இதே உலகத்துல இதே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அது அக்னாலேஜ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணாலே போதும்னு தோணுது. ஆமா, நீ இப்போ சொன்ன அதே மாதிரிதான் எனக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். சரியா, இது சின்ன வயசுல வந்து born as a Hindu, ஆனா என் சித்தப்பா கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனாரு. என் அம்மாவும் நானும் வந்து, என் அம்மா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது மாங்காடு, திருவேற்காடு கோயில்லாம் வந்து எவ்ரி வீக்கெண்ட்லாம் வந்து கூட்டு போவாங்க. எனக்கு புளியோதரை அடைலாம் வந்து ஞாபகம் வருது இப்ப சொல்ல சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நான் போயிருக்கேன் வீக்கெண்ட். நான் வந்து ப்ரே பண்ணுவேன். அப்புறம் என் அம்மா வந்து கிறிஸ்டியானிட்டி பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுவும் ஏர்லி ஏஜ்ல தான். ஸோ அப்புறம் சின்ன வயசுல ஒரு வாட்டி என்னோட நெய்பர்ஸ், என் பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அங்கதான் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நெய்பர் வந்து முஸ்லிம், என்னை வந்து மாஸ்க் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அந்த கதவுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த கதவுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டவே மாட்டாங்கல்ல. ஸோ என்ன கேட்டுக்கிட்டே இருப்பேன். காட் அங்கதான் இருக்காரு, நம்ம அதை திறக்கலாம் மாட்டாங்க, நான் எப்ப திறக்கும் போது நம்ம போலாமெல்லாம் கேட்பேன். அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஹோலி வாட்டர் கொடுத்தாங்க, எனக்கு ஜுரம்லாம் சரியாச்சு. சரியா, சோ எனக்கு வந்து, ஆனா எல்லாருமே என்ன எனக்கு நோட்டீஸ் பண்ணேன்னா, சின்ன வயசுல எல்லாருமே அவங்களோட ரிலிஜன் மேல பயங்கர கன்விக்ஷன் வச்சிருந்தாங்க. that they were right and they were the only right people, they had the right story அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து அப்படி பார்க்கும்போது அவங்களும் அதை வந்து சொல்றாங்களே, இவங்களும் அதை சொல்றாங்களே, அப்ப நான் யாரை நம்புறதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டினிங்காவே இருந்தது எனக்கு வந்து. அட்லீஸ்ட் ஒரு 2013, 14, 15 வரைக்குமே வந்து ஒரு மாதிரி நான் வந்து டிஸ்டன்டா தான் இருந்தேன். ஆனா ப்ரே மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் எதுவா இருந்தாலும். ஆனா எனக்கா ஒரு ஒப்பீனியன் வந்தது வந்து ஆஃப்டர் மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். சோ மச்சான் எம்கே, நான் ரொம்ப தூரம் டீவியேட் பண்ணிட்டேன்னா என்ன புல் பேக் பண்ணு. சரியா, எனக்கு இப்ப நீ சொல்லும் போது அவங்களோட வியூஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அவங்களோட வியூ தான் கரெக்ட் அப்படின்னு இருக்குல்ல. எனக்கு என்னவோ அது தேவைப்படுதுன்னு தோணுது. அந்த ஒரு ஏன் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப நம்ம டாபிக் விட்டு டிவியேட் பண்றோம்னா சொல்லு, திரும்ப வந்துடலாம். மச்சான், நான் வந்துட்டு ரிலிஜனை வந்துட்டு எப்படி பாக்குறேன்னா, ஸ்பிரிச்சுவலா இருக்கிற அந்த ஃபேஸ் நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் ஒன்று இருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ராசஸ் தான் ரிலிஜன். ஆனா இட்ஸ் நாட் நெசசரிலி தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் ஆக்சஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தட் இஸ் ஜஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் அன் அப்சர்வ்ட்
ஒரு எப்படி சொல்ல, ஒரு வெரிஃபைடு வே ஆஃப் கோயிங் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகேவா? அண்ட் இன் அதர் டேர்ம்ஸ் வேற மாதிரி டிஃபைன் பண்ணணும், வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணணும்னா இட்ஸ் ஹோப். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த ஜேர்னி, இட்ஸ் ஹோப். இட்ஸ் நத்திங் பட் ஹோப். அண்ட் வாட் யூ நீட், ஒரு ஹோப்பை நீ எப்படி கன்சீவ் பண்ணுவ, அந்த ஹோப்பை வந்துட்டு நீ எப்படி பில்ட் பண்ணுவ, நீ ஷுவரா இருந்தாதான் அந்த ஹோப்பை நீ பிலீவ் பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் ஹோப், if you need hope, you need to have that sort of conviction where you believe நீ நினைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு. I'm not saying that's the right way, but I'm just saying that is a very, எப்படி சொல்ல, ஒரு inevitable quality that will develop while you are being religious or while you are believing in something. அந்த ஒரு லெவலுக்கு நீ ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணும் போது இட்ஸ் a very inevitable quality that you become very sure that your view is very right. And of course அதோட பை ப்ராடக்டா you will also start to think others views are not right அப்படின்றது. பட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு கான்சியஸா இந்த கேரக்டரை நம்ம டெவலப் பண்ணணும்னு வர்றது கிடையாது. இது வந்துட்டு வேற ஏதோ அவங்க they just want to be sure about what they believe in. அதோட ஒரு பை ப்ராடக்டா தான் இந்த குவாலிட்டிஸ் அண்ட் ட்ரெய்ட்ஸும் parallel டெவலப் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. And I think it's important for the mental health to be that way. ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இப்போ சில ஒரு மீன் பார்த்தேன் ஆக்சுவலா. நான் வந்து என்னன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு மியூசிக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்கே சொன்ன மாதிரி ஒரு மியூசிக்ல ஒரு ஃப்ளூட் பீஸ் வந்து ஒரு டைம் கேட்கும் போது அது அவன் ரியலைஸ் பண்ணல, செகண்டோ அடுத்த தடவை கேட்கும் போது அது வந்து அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வினோதமான ஒரு அற்புதமான ஒரு விஷயமா அவன் வந்து பார்த்துருக்கான். அப்போ வந்து அது ஏன் அப்படின்னா, இப்போ சில இடத்துல வந்து எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப ரிலேட் ஆகும். இப்போ ஒரு விஷயத்த வந்து வார்த்தைகளால சொல்றதோ இல்லை படிக்கிறதோ இல்லாம வெறும் மியூசிக்காவே நான் வந்து அது வார்த்தை இல்லைனாலுமே அது மியூசிக் வந்து எனக்கு ரிலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து ரிலேட் ஆகுது. அந்த நேரத்துல வந்து அந்த இது உங்களுக்கு தேவைன்றதுனால அந்த நம்ம வந்து அதை லிசன் பண்றோம். இப்போ ஒரு பாட்டு, ஒரு ஜாலியான ஒரு பாட்டுலயே வந்து கருத்து சொல்ற பாட்டுலாம் இருக்கு நிறைய. ஆனா நம்ம அந்த கருத்தை வந்து நம்ம கேட்கவே மாட்டோம் ஜாலி வைப்ல இருக்கும்போது. ஆனா ஒரு சோகமான வைப்ல இருக்கும்போது அந்த எவ்வளவு ஃபாஸ்ட் பீட்டா இருந்தாலுமே அந்த லிரிக்ஸுக்கான அதுதான் நம்மளை இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தேடிதான் போவோமே தவிர அது வந்து எப்பயுமே இருக்கும். அதே தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் எனக்கு தோணுது. ஏற்கனவே இருக்குது, நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான். ஸோ நம்ம வந்து இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து எனக்கு பர்சனலா வந்து எனக்கு வீட்டில இருந்து அந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் பிலீஃப் எனக்கு இன்னுமே இருக்கு, இல்லைன்னா சொல்லலை. ஆனா மற்றவங்களுக்கு பார்க்கும்போது வெளியே இருந்து கேட்கறவங்களுக்கு நீ ஏன் இவ்வளோ இதா இருக்கிற, லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ்ல இருக்கிற அப்படின்னு சொன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து சப்கான்ஷியஸா வந்து இவங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அதனால இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுது. இப்போ ஒரு ரிலீஜன் இருக்குது அப்படின்றதுனா மற்ற ரிலிஜன் வந்து வேண்டான்னு சொல்றதுக்கும் மற்ற ரிலிஜன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றதுக்கும் உன்னோட சின்ன வயசுல நீ உன்னை எப்படி சொல்லித்தராங்கன்றதை பொறுத்துதான் தவிர அந்த ரிலிஜன் உனக்கு சொல்லித்தராது. எந்த ரிலிஜனுமா இருந்தாலுமே மற்ற ரிலிஜனை பத்தி அவங்க சொல்லவே மாட்டாங்க. மேபி அவங்க இப்போ கிறிஸ்டியானிட்டியில இருக்குன்னா, இஃப் யூ லைக் படிச்ச வரைக்கும் அப்படின்னா பேகன் காட்ஸ் இப்போ வேற கைண்ட்ஸ் ஆஃப் வர்ஷிப் அந்த மாதிரி இருக்குன்னா இட்ஸ் கோயிங் அஸ்ட்ரே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுமே தவிர இட்ஸ் யோர் சாய்ஸ் டு சூஸ். உனக்கு அந்த விஸ்டம்னு ஒன்று இருக்கு, உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் தேர். உனக்கு என்ன தேவையோ விச் மேக் சென்ஸ் டு யூ, உனக்கு எது கனெக்ட் ஆகுதோ அதை நீ எடுத்துக்கணுமே. அதுதான் வந்து உன்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ சைமன் இப்போ சைமன் சொன்னதுக்கும் சூர்யா சொன்னதுக்கும் ரிலேட் பண்ணி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ சைமன் சொல்கிற விஷயமும் சூர்யா சொன்ன விஷயமும் எப்படின்னா வந்து தேர் இஸ் அ நீட் ஃபார் ஒரு ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அந்த அந்த
அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்கு. பை டிசைன், பை டிஃபால்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் தட் நெசசிட்டி ஃபார் சம்திங் டு ஹோல்ட் ஆன் டு அண்ட் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ் டு தி எவ்ரிடே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். இந்த சுச்சுவேஷனில் வேர் ஐ ஸ்டெப் பேக் ஃப்ரம் ரிலிஜியன் இன் பர்டிகுலர், என்ன சுச்சுவேஷன்னா வந்து அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ரிலிஜியன் ஹேஸ் அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, செக்ரிகேஷன் இருக்குது, கொஞ்சம் ஹேட்டும் இருக்குது. ஓகே, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த டெக்ஸ்ட் தெம்ஸ். அந்த டெக்ஸ்ட்டில் மட்டும் நான் சொல்ல, அதை அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில், அதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற விதத்துலேயே வந்து டெக்ஸ்ட்லேயும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய டீப்பாக கூட வேணாம், நம்ம ஜென்ரலாக வந்து ரிலிஜியஸ் புக்ஸை வந்து படித்து பார்த்தாலே வந்து அதில் தெரியும், தேர் இஸ் அ கிளியர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இன் சொசைட்டி இருக்கும். ஹிந்து டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தா சிலதில் வந்து செக்ட்ஸாக வந்து பிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். சிலது வந்து ரொம்ப செக்ஸிஸ்டாக இருக்கும். இட் டசன்ட் ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து டெக்ஸ்ட்லேயே இருக்குது. ஸோ பேசிக்லி இப்போ சூர்யா சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து எப்படின்னா வந்து ஒரு பர்சனல் காடுக்கு நம்ம ஒரு ஆன் அ பர்சனல் லெவல் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு ப்ரொஃபவுண்ட் மீனிங் ஃபார் லைஃப் நம்ம தேடும்போது வந்து நமக்கு கிடைக்கிற ரிலிஜியன் மூலியமா. ஸோ ஹீ செட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரூவன் வேஸ் டு அச்சீவ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிலிஜியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூர்யா சொன்னது. ஆக்சஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பாத். இப்படி ஒன்று இருக்கு, அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த வேர்ல்ட். as long as it remains அதாவது அது அதுவாகவே இருக்கிற வரைக்கும், லைக் ஒரு பர்சனல் காட், ஒரு பர்சனல் விஷயமா இருக்கிற வரைக்கும் வந்து அது சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து லீட் பண்ணாது. அது இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகும்போது இப்போ இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலீஜியன்ஸ், இப்போ மோஸ்ட் பாப்புலர் ரிலீஜியன்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பை ஐதர் ஃபோர்ஸ் ஆர் பை கன்வர்ஷன்ஸ் ஆர் பை, எப்படி சொல்கிறது, ரொம்ப டெடிக்கேட்டட்னு சொல்ல மாட்டேன், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த ரியாலிட்டிஸ்லாம் வந்து இருக்கும்போது ஐ didn't want to engage with it at all. And அதாவது அது எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணாத ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது வந்து அதுலேருந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆல்சோ இந்த பர்சனல் ரிலிஜன், பர்சனல் காட், இந்த பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரிலிஜன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. பட் சொசைட்டியில் வந்து லாஸ் மேக் பண்ணுறதுக்கும் கான்ஸ்டியூஷனல் சேஞ்சஸ் கொண்டு வரத்துக்கும் வந்து ரிலிஜியஸ் காரணங்கள் வர்றது வந்து கொஞ்சம் இட் வில் நாட் யுனைட் அஸ், இட் வில் ராதர் டிவைட் அஸ். ஆஸ் யூ செட், இப்போ சூர்யா சொன்ன மாதிரி வந்து சொசைட்டி இட் செல்ஃப் இஸ் வெரி போலரைஸ்ட், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸாக தான் இருக்குது. இந்த எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம வந்து ஐ திங்க் இட் இஸ் அ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபைண்ட் our spiritual journeys within ourselves. லைக் நம்மளே ஒரு பர்சனல் லெவலில் வந்து அது பண்ணால் நமக்கும் நல்லது, சொசைட்டிக்கும் நல்லதுன்னு தோணுது எனக்கு. அந்த நீ சொல்ற பேரல்ஸ் தான், பட் பேரல் டேஞ்சன்ட்ன்றது போக தெரியும். நான் சொல்றேன். இங்க என்ன ப்ராப்ளம்னா, அந்த அந்த ஒரு ஏத்திசம்லயும் நான் கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அங்க என்ன இஷ்யூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஒரு ஏத்திஸ்டுக்கு ஒரு ஹேட் இருக்கும். ஓகேவா? ஹேட்னு சொல்ல முடியாது, ஏத்திஸ்டுக்கு வந்துட்டு ஒரு ரிலிஜன் மேல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி அதை மிஸ்லீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றது, இட் குட் ஹேப்பன் ஃபார் எனிதிங், நாட் ஜஸ்ட் ரிலிஜன். நீ ஒரு சயின்ஸை எடுத்துட்டு வாங்க, ஒரு சயின்ஸை கூட இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி மிஸ்லீட் பண்ணலாம். எனக்கு அங்க வந்துட்டு எனக்கு ஏத்திஸ்ட் மேல வந்துட்டு இஷ்யூ கிடையாது. எனக்கு வந்துட்டு இஷ்யூஸ் ஆன் த பீப்புள் ஃபார் ரிலிஜன். ஏன் அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு 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 அனாலஜி ஒண்ணு கொடுக்குறேன். அது ரைட்டா வருவாங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கடலை கடக்கணும்.
அதான் ஒரு மனுஷனோட பிரச்சனை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னு வையேன், அவன் கடலை கப்பல்ல கடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றது ரிலீஜன். ஓகே, நீ மூழ்க மாட்ட, கப்பல் இஸ் a safe tested vessel, you can get across the sea அப்படின்னு சொல்றது ரிலீஜன். ஆனா எனக்கு என்ன ஃபீலிங் அப்படின்னா, நீ கடலை ஒரு வாட்டி கப்பல் இல்லாம கறந்து பாரு, கஷ்டம் தெரியும். அப்புறமா கப்பல்ல ஓட்டிப்பாரு, அப்ப கப்பலோட அருமை உனக்கு புரியும். அது நான் எங்க இருந்து என்ன ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்றேன் அப்படின்னா, நீ கப்பல் வேணாம், நீ உன்னோட ஓன் டிவைஸே வச்சு கூட நீ கடந்துக்கோ கடலை, ஓகேவா? ஆனா நீ அப்ப கப்பல்ல போகும்போது தான் உனக்கு கரெக்டா அந்த கப்பல்ல எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். இது இல்லாம நான் வந்துட்டு மனப்பாடமா உனக்கு வந்துட்டு சொல்றேன்னு வையேன், உனக்கு வேற வழியே இல்ல, கப்பலை மட்டும்தான் நீ போகணும் அப்படின்னா, அந்த கப்பலோட பர்பஸே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம கப்பல்ல ஓட்டிட்டு இருப்ப. அந்த கப்பல்ல எது மேல ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியாமயே அந்த கப்பல்ல ஓட்டிட்டு இருப்போம். எனக்கு இதுதான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு அங்க ஒரு எப்படி சொல்ல ஒரு ஒரு பிரச்சனையாவே ஃபீல் பண்றேன். இது ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நீட் டு ரிலிஜன் ஒண்ணு இருக்குல்லடா, அந்த நீட் டு ரிலிஜனே இல்லாம ரிலிஜியஸா இருக்காங்க. ஓகே, நீட் டு ரிலிஜன் இருக்கும் போது தான் ரிலிஜனோட பியூட்டியே நம்மளுக்கு தெரியும். அப்பதான் ரிலிஜியஸ் பீப்புளுக்கே ரிலிஜனை பத்தி கரெக்டா தெரியும். ஏத்திஸ்டோட ரிலிஜியஸ் வியூ விட்டுரு, ஏத்திஸ்ட் ரிலிஜனை பத்தி என்ன நினைக்கிறான்றது, பட் ரிலிஜியஸ் பீப்புள் ரிலிஜனை பத்தி என்ன நினைக்கிறான்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்கவே வந்துட்டு ஒரு பெரிய கேப் ஒண்ணு இருக்கு. அதாவது பீப்புள்ஸ் ஒருத்தர் சீக் பண்ணி ஒரு ரிலிஜன் போறதுக்கும் பை பர்த் ரிலிஜன்ல இருக்கிறதுக்குமே வந்து மேபி அருமை தெரியறதே வேற வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தர் நிஜமாவே சீக் பண்ணி போகும்போது அவங்க when they feel aligned with the religion, அவங்க வந்து அதை இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க rather than you've gotten it. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரிலிஜன்ல நீ சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்குடா, ஓகேவா? ஆனா நான் எதுக்கு அந்த ரிலிஜனை யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சு நான் போய் ரிலிஜனை யூஸ் பண்ணேன்னா, நான் நல்ல விஷயத்த எனக்கு தேவையான விஷயத்த மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன். சோ அதுலயே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் டெக்ஸ்ட்ல இருந்தாலும், that is not why I want to be religious. I am not being religious for learning those traits. ஆனா நான் எனக்கு எதுவுமே தெரியாம நான் பிளைண்ட் ஃபோல்டடா போய் ஒரு ரிலிஜியஸா இருக்கும் போது தான் பிரச்சனை வருது. ரெண்டாவது, there's nothing wrong about being religious. ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸோட வாழ்றது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ராங், ஓகேவா? that is the most safest way to live life. ஏன் அப்படின்னா, if you go and explore the untraditional or unconventional or unexplored ways of living life, it's very dark. There is a possibility that you will find a better vessel than ship. It's very dark. There is a possibility that you will find a better vessel than ship to cross the sea. But there is also a possibility that you will sink into the sea. That's very true. இங்க என்னன்னா, பிசிக்கல் ட்ரைவ்லயாச்சும் செத்து போயிடுவாங்க, சாகவும் மாட்டேன், ஓகேவா? You keep going deep and deep and deep into very dark places. That's very true. அதை வச்சுதான் நான் சொல்றேன், religion is good, but only if you know why you want to be religious. எனக்கு நீ சொன்ன அனாலஜியில் வந்து ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் நான் ஆட் பண்ணோம், என்னோட வியூ. ஓகே, இப்படி தான் த போட் இஸ் அன்எக்ஸ்ப்ளோர்ட் வாட்டர்ஸு, இண்டிவிஜுவல் ஜேர்னி போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் ஆஸ் யூ செட், நிறைய பேர் போய் ரொம்ப டீப்பாக ஒரு பர்பஸ் லெஸ்ஸாக வந்து மீனிங்லெஸ்ஸாக வந்து ஆயிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. எனக்கு வந்து அந்த போட்டை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதில் வந்து யார் எந்த இடத்துல இருக்கணும், யார் எந்த வேலையை பண்ணணும், யாருக்கு அங்கே இடம் இருக்குது, யாருக்கு அங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த இடத்துல அது யார் சொல்கிறா அப்படின்ற இடத்துல தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. அதெல்லாம் இல்ல, எல்லாரும் ஒண்ணா போலாம். எல்லா சப்ஜெக்ட்லயும் இல்ல அந்த பிரச்சனை எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்குன்னு எனக்கு தோணுது. நம்ம ஏன்னா இப்போ ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் டு ஹேட் சம்திங், ஐ வில் ஸ்டார்ட் டு see all the issues in that. ஓகேவா? எனக்கு என்னன்னா, அது அந்த பிரச்சனை நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம்க்கு பேசலாம். அதே பிரச்சனை நம்ம கேபிட்டலிசம் ஒரு கம்பெனிக்கு பேசலாம், ஒரு ஃபேமிலி ரன் பண்றதை பத்தி பேசலாம், ஒரு பொலிட்டிஷியன் கவர்மெண்ட் ரன் பண்றதை பத்தி பேசலாம், ஒரு சயின்ஸை பத்தி பேசலாம், ஒரு பேராடைமை பத்தி கூட பேசலாம். ஸோ நான் கிளாரிஃபையும் பண்ணிடுறேன் மச்சான். ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு யூஸ் த ரைட் வேர்ட், state the right facts while expressing this view.
ம். உன்னோட கோவம் வந்துட்டு ரொம்ப நியாயமான கோவம். ஏன்னா நீ அந்த கப்பல்ல இருக்கிறவங்கள விரும்புறதுனாலதான் அந்த கோவம் உனக்கு வருது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா அந்த கோவம் வரவே வராது. ஸோ நான் உன் அப்சர்வேஷனை தப்பு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கப்பல்ல இருக்கிறவனுங்க எல்லாம் கரெக்டா அந்த கப்பலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நீ ம். சொன்னதெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். Yeah, yeah, when people understand religion and be religious, eventually அந்த ரிலிஜன்ல நம்ம பாக்குற அந்த ஒரு சின்ன அந்த அந்த அங்க அந்த வெறுப்பாகிற மாதிரி ஒரு லாஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவே ம். உடஞ்சிடும். ஏன்னா தட் இஸ் வெரி யூஸ்லெஸ் டு டிராவல் த சி. அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த சி அக்ராஸ் பண்ணி போறதுக்கு எங்கேயுமே ஹெல்ப் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதோட வெயிட்டேஜ் ஸ்லோவா கம்மியாயிடும். இட் வில் டிசப்பியர்ன்றது அப்படி நான் பாக்குறேன். ஆனா அதெல்லாம் Yeah, இல்லைன்னு yeah. நான் சொல்லல. நீ ம். சொல்றதெல்லாம் 100% இருக்கு. யுவர் அப்சர்வேஷன் இஸ் வெரி ரைட். And நான் also சொல்றது வந்து to அவனுங்க நீ சொல்றது அந்த ரிலீஜியஸ் பீப்புள் வந்துட்டு ஒழுங்கா ரிலிஜனை யூஸ் பண்ணாலே அந்த மாதிரி விஷயங்கள் டிசப்பியர் ஆயிடும். பீப்புள் அது அது மறுபடியும் அதுலயும் இன்னொரு லேயர் இருக்கு. என்னன்னா பீப்புள் டோன்ட் ஹேவ் சம்டைம்ஸ் டைம் டு திங்க் சோ மச் அபவுட் இட். எனக்கு கப்பல்ல கடக்கணும்பா, எனக்கு கடலை கறக்கணும், இவன் சொல்றான் நான் வரேன், இதெல்லாம் பண்ணுன்றான், ஓகே நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு தான் நான் வந்துட்டு ஜோக்குக்காக சொல்ல. இன்னைக்கு நம்ம உட்காந்து பாட்காஸ்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு ஒரு மைண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல. Imagine you don't have any mind space to process anything external other than just living your life. நான் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், இவ்வளவுதான் எனக்கு மைண்ட் ஸ்பேஸ் இருக்குன்னும் போது நம்ம யோசிக்கிற அளவுக்கு டைம் இல்ல, டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்ல இதெல்லாம் யோசிக்கிறது. நீ சொன்னதுக்கு இன்னொன்னு ஆட் பண்ணோம்னா, இட் இஸ் ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஸ்இன்டெகிரேட் ஆயிட்டே வருது காலகாலமா. வந்து it's been situations have been becoming better, but again as you said, இப்போ இந்த ரிலீஜியஸ் பீப்புளெலாம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்ன்றது வந்து the need for atheism or the need for any kind of antithesis to a thesis comes when அந்த தீசிஸ்லேயே இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ஆன்டிதீசிஸ் வந்து அதை அட்டாக் பண்ணி டிஸ்இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ணி தான் ஒரு சிந்தசிஸ் வரும். ஸோ என்னோட வேலை இஸ் கிரிட்டிக்கிங் த ஸ்ட்ரக்சர். அவுட்ரைட்டாக நான் வந்து கிரிட்டிக் பண்ணி தான் தீரணும். டு இன் ஆர்டர் பிகாஸ் சி பாப்புலேஷன் வைஸ் பார்த்தா ரிலீஜியஸ் பீப்புளுக்கும் நான் ரிலீஜியஸ் பீப்புளுக்கும் வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு. இட்ஸ் நோவேர் இன் கம்பேரிசன். பட் இப்போ வந்து ரிலிஜியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டோன் டவுன் ஆகுது. அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகுதுன்னு நம்ம அப்சர்வ் பண்ணுற டைமில் தான் இன்னொரு சைடில் வந்து எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமாகவும் ஆகுது. ஸோ நீ சொல்ற அதே டான்ஜென்ட்ல தான் நானும் டிராவல் பண்றேன். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் சம்ஒன் மேக்ஸ் திஸ் கிரிட்டிசிசம். ஏன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட்டை எடுத்து வைக்கலன்னா people will not be conscious of what they are doing. They will just blindly continue to do what they are doing. So the very fact that someone is questioning your belief will make you conscious enough to reevaluate if you're doing the right thing or not. So இந்த நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சே ஆகணும். Are we doing the right thing in the name of religion? இப்போ இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஏன் முக்கியம் நான் சொல்லிடுறேன். இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கிளியரா இருந்தாதான் you will be able to say or differentiate if an spiritual experience is religious experience or a spiritual experience. இல்லனா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே உனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு சைமனோட வியூ தெரியும். ஏன்னா he can give us more insight into this spiritual experience. ஏனா இல்ல religious சொல்றது எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நானு. லைக் ஒரு இதா அட்ரஸ் பண்றேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து எம்கே என்ன சொன்னான்னா, லைக் இப்போ ரிலீஜியஸ் பீப்புள் ஆர் லைக் அவங்க வந்து தே ஃபாலோ ரூல்ஸ். ஆனா அதுலயே வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் விச் செக்ரிகேட் ஆகும். லைக் பீப்புளை வந்து செக்ரிகேட் பண்றது அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அது வந்து பைபிள்லே ஆக்சுவலி ஆயிருக்கு. இப்போ எப்படின்னா, லைக் தேர் ஆர் டூ வேரியஸ் டிவிஷன்ஸ் காமன் பீப்புள் சொல்றேன் நான். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட். அது வந்து எப்படின்னா ஜீசஸ் வாழ்றதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம். ஸோ ஜீசஸ் வந்ததே வந்து அதுக்கப்புறம் வந்து ஹீ ஆக்சுவலி ஃபாட் நிறைய விஷயம் அவர் லைக்
கடவுள் சொல்ல வந்த விஷயம் வந்து வாஸ் டிஃப்ரெண்ட் திங். வாஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அவங்க எடுத்துக்கிட்ட விதம், அந்த பெர்ஸ்பெக்டிவே தப்பு அப்படின்றத சொல்றதுக்காக தான் ஜீசஸே வந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் கடவுள் வந்து எல்லாருக்கும், அது பர்டிகுலர் ஆளுங்களுக்கு அப்படின்ட்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்றதுன்னா, எனக்கு ஓகே, நான் வந்து இப்போ எல்லாரையும் கிறிஸ்டியனா மாத்திர ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். பேசிக்கலி அதுதான் நானும் அதையும் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லிடலான்னு வந்தேன். என்னன்னா இந்த வியூ வந்துட்டு இப்படி கரெக்டான ஒரு வியூவும் இருக்கும். ஆனா இதுவே ஒரு மிஸ்லீட் பண்ற மாதிரி கூட நம்ம திருப்பி விட்டுடலாம். நீ சொல்றது எப்படின்னா, ஜூவிஷோட பிலீஃப் பிலிட்டில் பண்றதுக்காக தான் அந்த கிறிஸ்டியானிட்டி ஃபார்ம் ஆச்சு சொல்லலாம். But anyways, that's not the argument here, or that's not what we are speaking about. சொல்றா நீ. அதுல வந்து எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் இருந்தது. அதுல ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் வந்து இல்ல ஜீசஸே சொன்னதுதான் என்னன்னா, லாஸ்ல வந்து இந்த ஃபுட்டு சாப்பிடணும், இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய விஷயம் பண்ணதுல இது ஒண்ணு. இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த ஜூயிஷ் பீப்புள், அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் அதை ஃபாலோ பண்றாங்க, சரியா? பட் ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, தட் இஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட். வாட் எவர் கோஸ் இன்சைட் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். வாட் எவர் கம்ஸ் அவுட் சைட், ஈகோ, ஹேட்ரட், ஆங்கர், இதுதான் வந்து. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ ரிசர்ச் மோர் இன்டு பர்டிகுலர் ரிலிஜன், இட் ஹாஸ் ஆக்சுவலி கோர் வேல்யூ வந்து என்னவோ இருக்கும். அதை புரிஞ்சு அதை வந்து எடுத்துக்கிற விதம் வந்து தப்பா இருக்குமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் ரிலிஜன் நான் ஒன்னு ஃபாலோ பண்றேன், ஐ எம் ஃபாலோவிங் இட். லைக் என்னோட தேடல் வந்து இருக்கும் அதுல. இப்போ அதுல என்ன நல்லது இருக்கு, ஏன் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ குவெஸ்டின் அ லாட். ஸோ அதனால ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ ஒரு காமன் மேனுக்கு போயிட்டு, இப்போ அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி தாடி முடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. அதுல வந்து நான் கேட்டேன், நான் வெட்டலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தாடி முடியெல்லாம் வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னு. நான் அப்படியே செம ஷாக் ஆயிட்டேன். நான் எங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு பைபிள்ல வந்து ஒரு வேர்ஸ் காமிச்சாரு. அதுல என்ன இருந்ததுன்னா, மீச தாடி எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த கான்ட்ராஸ்டிங் லைன் என்னன்னா, துக்கம் ஏதாவது ஃபியூனரல் ஏதாவது ஆச்சு, ஏதாவது சேட் மூமெண்ட் ஆஃப் லைஃப் இருந்ததுன்னா அப்போ வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் தான் எடுத்துறாங்களே தவிர, என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்கன்றதை விட்டுடுறாங்க. ஸோ அதனால யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ், ரிலீஜியஸ் பயாஸ் வந்து அதுல அங்க வருதே தவிர, கோர் ரிலீஜன் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் அஸ்ட்ரேயா, மிஸ்லீடிங்கா அப்படின்னு எனக்கு தெரியல. லைக் இப்போ கோர் ரிலிஜன் ஆஃப் எந்த ரிலிஜனா இருந்தாலுமே வந்து சண்டை போடு, கொலை பண்ணு அப்படின்லாம் வந்து இந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு திங்ஸ் தான். வந்து இப்போ ஒரு ஹோப் கொடுக்கறதா இருக்கட்டும், மற்றவங்களும் வந்து நல்லா ட்ரீட் பண்ணு, எம்பத்தி ஃபீலிங், இதுதான் வந்து எல்லா ரிலிஜியனுமே சொல்லி தருதே தவிர கொலை பண்ணுலாம் சொல்லி தரல. ஸோ இட் ஆக்சுவலி பில்ஸ் தான் சொல்லுவேன் நான். அண்ட் தென் நீ சொன்ன அந்த போட் ஸ்டோரிக்குமே வந்து லைக் எனக்கு ஆக்சுவலா சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ போட் இருக்குது, போட்டை ஜஸ்ட் ட்ரை இட் ஒன்ஸ், லைக் ரைட் அண்ட் ஒன்ஸ். அது நீ அதுல ஸ்விம் பண்ணனா கண்டிப்பா முழுகிடுன்னு யூ நோ இட், பிகாஸ் யூ ஹாவ் த விஸ்டம் டு சென்ஸ் இட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை இட். அங்க ட்ரை பண்றதுல வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ், எல்லாமே இருக்கு. இப்போ பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு சாம்பார் சாதம் கேவலமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு தப்பான விஷயம். நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுமே தவிர, ஒன்னு சாப்பிட்டுட்டு அது நல்லா இல்லை அப்படின்னு மத்தவங்க ஃபாலோ அது சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக பண்ணல அப்படின்றது தப்பு. அது சொல்லு. ஏன் அனாலஜி, அந்த அனாலஜிலேயே நான் வந்துட்டு இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, only the person who wants to cross the sea should be driving the boat. உன் போட்டை நீயே ஓட்டிட்டு போனீங்கன்னா உனக்கு தெரியும். ஓகே சரி, வாட் எவர். நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரிஸ்க் அசோசியேட் ஆகுற ரிஸ்க், அந்த மிஸ்டேக் அசோசியேட் ஆகுற மிஸ்டேக்கை யூ ஹாவ் டு ஓன் இட், பிகாஸ் யூ சோஸ் தட் போட். நீ எப்போ நான் பிளைண்டா இன்னொருத்தவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணினா அந்த அசோசியேஷன் டு தி மிஸ்டேக்ஸ் வராது. சி அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், எல்லாருமே அப்படிதான் ஃபாலோ பண்றாங்க.
அத வந்துட்டு நான் மட்டும் ஏன் அதை வந்துட்டு என்னை பிளேம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ராக்குள்ளதான் போவோம். அன்லெஸ் யூ சோஸ் தட் வே, உனக்கு அந்த ஒரு அசோசியேஷன் டு ஓன் வாட் யூ ஹேவ் டிசைடட் வராதோன்னு தோணுது. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ நீ கடலை கடக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது, அந்த தேடல் இருக்கிறதுனாலதான் நீ இந்த போட்ல போற ஆப்ஷனே யோசிக்கிற. அப்ப இருக்கும்போது இஃப் யூ டோன்ட் நோ அது வந்து ஒரு ஆப்ஷனா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல வந்து சம்திங் ஆர் சம் ஒன் இஸ் கைடிங் யூ அப்படின்னா அந்த நேரத்துல நீ டிரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பி ஏ ஸ்பெக்டேட்டர். அந்த கடலை கடந்து திருப்பி வந்துட்டு அதுக்கப்புறம் நீ திருப்பி அது போலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் அதுல. சோ அந்த நேரத்துல ரித்தேஷ் ஒரு இன்புட் ஒன்னு கொடுத்தா மச்சான், அதையும் சொல்லிடுறேன். வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரிக்கி, ஓகேவா? அந்த வேர்ட்ஸ் கரெக்டா நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லவே சொல்லாது. அதே மாதிரிதான் நான் இங்க கடலுன்னு சொன்னது வந்துட்டு ஒரு மோட்டிவ் கிடையாது. the pure existence தான் நான் கடலுன்னு சொல்லியிருக்கேன். இதுல எனக்கு ஒரு அனாலஜி இருக்கு. இதுல எனக்கு ஒரு அனாலஜி இருக்கு. நான் வந்து இந்த போட் இது நான் இதுல பில்ட் பண்ணாம நான் தனியா ஒண்ணு சொல்றேன். எனக்கு என் மைண்ட்ல இருக்கிறத ஒண்ணு சொல்றேன். இப்போ காட் அப்படின்னு வச்சு காட் வேணாம், நான் சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்றேன். ஓகே, சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் இல்ல ட்ரூத் இல்ல சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்றேன். ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் இன்க்ளூசிவா இருக்குது. ஓகே, சோ அதை வந்து நீ நடுவுல இமேஜின் பண்ணு. ஓகே, நடுவுல எடுத்து வை. இப்போ அதை சுத்தி நிறைய பாத்வே அது கிட்ட வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு பாத்வே ஒரு ரிலிஜனா நேம் பண்ணு. கிறிஸ்டின், முஸ்லிம், இதுன்னு எல்லாத்தையும். ஏத்திசமும் வந்து பண்ணிக்கலாம். சயின்ஸ் கூட ஒரு பாத்வே தான். ஏன்னா சயின்ஸ் கிளைம்ஸ் டு ஹேவ் the pursuit of truth too, okay, for the lack of better way of expressing it. So எல்லாமே வந்து என்ன ப்ராப்ளம்னா எல்லா பாத்வேயும் லீடிங் டு தி சோர்ஸ். பட் இது இந்த பாத்து தான் கரெக்டான பாத்துன்னு ஒருத்தரோட பார்த்து சொல்லிக்கிறாங்க. நீ போற பாத்து தப்பு, நான் போற பாத்து கரெக்ட்னு. ஆனா all religions believe in the source of creation, and science is in the pursuit of truth or source of creation, let's say. But everything is அந்த ஒரு பாத்வே வந்து அதுக்கு லீடா சுத்தி வந்து போயிட்டு இருக்கிற பாத்வேல வேற திங்ஸ் இருக்கு. அந்த பாத்வேல ஒரு சில வேஸ் இருக்கு, இன்னொரு பாத்வேல வேற திங்ஸ் இருக்கு, இன்னொரு பாத்வேல லேப் இந்த டெஸ்டிங் தியரிஸ் அந்த சயின்ஸ் இருக்கு. சோ எல்லாமே வந்து ஒரு வேற பாத்வே இருக்கு. So it's seemingly different for the person who's assigned in a specific pathway. Okay. So people are so caught up with fighting about the pathway, not recognizing that it is the source of creation that is important rather than your pathway of towards the source of creation. நீ எந்த பாத்தாலும் எடு, ஆனா ஒரு காமன் கன்சென்சஸ் ஆஃப் மாரல்ஸ்ன்னு சொல்ல வேணாம். ஏன்னா வார்த்தை ரொம்ப கஷ்டம். காமன் கன்சென்சஸ் ஆஃப் ஹவு டு லிவ் as a whole அப்படின்றது இருக்குல்ல. இன்னொருத்தர் ஆம் பண்ணாம பேசிக்கா அது வந்து அந்த நாலேஜோட எல்லாருமே அந்த பாத்வேல போனா eventually எனக்கு அதான் I want to stay closer to the path, source of creation, whatever that means. I don't know what I'm doing, but I'm trying to articulate an ஒரு emotional நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதை நான் வந்து வார்த்தையா சொல்ல முயற்சி பண்றேன். அந்த source of creation நான் ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் the pathways seem like I feel indifferent to the pathway. ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, ஆனா இங்கதான் வரப்போறோம். சோ டோன்ட் கெட் காட் அப். அது எனக்கு அதுலயே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னா, நான் இன்னைக்கு ரிலீஜியஸா இருப்பேன், நாளைக்கு ரிலீஜியஸா இருக்க மாட்டேன். நான் பார்த்து மாத்திப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ டூல். ஓகேவா? தட் இஸ் அ டூல் ஃபார் மீ டு யூஸ் ஃபார் மை எக்ஸிஸ்டன்ஸ். நான் வந்துட்டு ரிலிஜனையோ இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸையோ அந்த ஒரு இதுலதான் நான் பாக்குறேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் என்ன உணர்றேன்றதுதான் மேட்டர்ஸ் மோர். ஓகேவா? நான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, ரிலிஜியஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ என்ன ஒரு இது கொண்டு வர, உன் மனசுல என்ன கொண்டு வர, how that is going to steer your thoughts further or in the future, அது எப்படி உன்னோட தாட்ஸை மாத்துது, அங்கதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பாட்லைட்டை போட்டு யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலிஜன் மூலியமாவும் வரலாம், ரிலிஜன் இல்லாமையும் வரலாம்.
ஆனா தட் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அண்ட் தென் வாட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டூ டு யூ மேட்டர்ஸ். எனக்கு எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் 2 விஷயம் சொன்னேன். 2 பாயிண்ட்ல நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஃபீல் பண்ணேன். ஒண்ணு எங்க தாத்தா இறக்கும் போது, இன்னொன்னு என் பொண்ணு பிறக்கும் போது. இதை தாண்டி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. கண்டாரா மூவி பார்த்திருக்கீங்களா? அந்த படம் பார்க்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு வந்துச்சு எனக்கு. நான் ரிலீஜியஸே கிடையாது, ஓகேவா? ஆனா எனக்கு ஒரு 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 மாதிரி ஆச்சு அந்த படம் பார்க்கும். இது ஹரஹர மகாதேவ் பாட்டு ஒண்ணு இருக்கு, சிவ் தாண்டவ்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அதோட டிரான்ஸ் மியூசிக் ஒண்ணு இருக்கும், ஓகேவா? சங்கர் மகாதேவன் பாடியிருப்பாரு. அது கேட்கும் போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு வரும், ஓகேவா? ஆனா நான் சிவபக்தனா அப்படின்னு நான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி நான் சிவனை போட்டு இருக்கேனா, பூஜை பண்ணிருக்கேனா இல்ல. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு வருது. செம்ம. இது அப்படியே வந்து எங்க லீட் ஆகுதுன்னா, எனக்கு வந்து யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அது பேர் வந்து ஏத்திஸ்ட் ஸ்பிரிச்சுவல் டிவோஷனல் சாங் கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதுல என்னன்னா, தமிழ் படங்கள்ல இல்ல நான் கேட்டு எனக்கு பிடிச்ச டிவோஷனல் சாங்ஸு, முருகனை பத்தி இருக்கும், சிவனை பத்தி இருக்கும், பார்வதி பத்தி இருக்கும், நிறைய சூஃபி சாங்ஸு சிலது இருக்கும். ஸோ இது எல்லாமே ரிலிஜியஸ் சாங்ஸு. இதில் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனில் ஒன்று கேட்கும்போது எனக்கு பயங்கர ப்ரொஃபவுண்டான எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கு. ஓகே, அது என்ன, எப்படி வந்து நான் வந்து அந்த இப்போ நான் காட்ன்ற ஒரு கான்செப்டில் பிலீவ் பண்ணல, ஒரு கிரியேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் பிலீவ் பண்ணல. ஆனால் ஒரு கவாலி இல்லைனா ஒரு சூஃபி மியூசிக் நான் கேட்கும்போது எனக்கு ஏன் கனெக்ட் ஆகுது, எப்படி என்ன இருக்குது எனக்குள்ள இது கூட கனெக்ட் ஆகிறதுக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. ஓகே, எனக்கு ஆன்சர் கிடச்சதில்ல, ஆனால் கனெக்ட் ஆகுது. முருகன் பாட்டு சிலது கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. சிவன் பாட்டு கேட்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நான் அந்த பிளேலிஸ்ட்டை நான் வந்து எப்போவுமே கேட்க மாட்டேன். இதுதான் அந்த மொமெண்ட், இதுக்குள்ளே நான் இப்போ போகிறேன் அப்படின்னு எனக்கு தோணும் போது நான் அதை கேட்பேன். ஓகே, ஸோ அது ஒரு ரிலீஜியஸ் பர்சன் என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ப்ரொஃபவுண்டாக எனக்கு இமோஷன்ஸ் ஃபீல் ஆகுதுன்றதே எனக்கு தோணுது. ஓகே, அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சாங்ஸ் பாடுறவங்க, அந்த மியூசிக் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு திங் இல்லை ஒரு பர்சனை பற்றி இல்லை ஒரு டிவைன் பீயிங்கை பற்றி வந்து ரொம்ப ரொம்ப டிவோஷனல், அங்கே அதில் வந்து ஒரு டிவோஷன் இருக்கும். அந்த டிவோஷன் வந்து அதை ரொம்ப நிஜமாகவே உணர்ந்தவங்களால தான் அவ்வளோ டிவோட்டடாக வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும். அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த டிவோஷனை எடுத்துட்டு வராங்களோ இல்லையோ, அதை கேட்கும் போது கன்சியூமராக எனக்கு வந்து அந்த டிவோஷன் ஃபீல் ஆகுது. அந்த மியூசிக்ல வந்து அந்த டிவோஷன் எனக்கு ஃபீல் ஆகி என்னை வந்து ஏதோ பண்ணுது. இது எனக்கு நான் கொஞ்சம் ஆர்டிகுலேட் பண்ண பாக்குறேன் அந்த ஃபீலிங்கை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாலும் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேவா, இப்போ எனக்கு சில டைம் வந்துட்டு என்னோட ஐடியாலஜில நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேவா, அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஆனா ஒருத்தர் உன்னோட இதுலயே அந்த முருகரை பத்தி அவர் அவ்வளவு கன்விக்ஷனோட பாடும்போது எனக்கு தெரியும், ஓகே நான் இன்னும் கொஞ்சம் என்னோட ஐடியாலஜிஸ்ல இன்னும் கொஞ்சம் கன்விக்ஷன் ஏத்திக்கலாம்னா, அந்த ஒரு ஹோப் கொடுக்குது, அந்த ஒரு ஹோப் டிரான்ஸ்பர் ஆகுது பத்தியா, அது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மச்சான். அதுவும் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, அதாவது சில நம்ம பேசுறோம், நான் ஒரு தாட், எனக்கு இப்போ ஒரு இமோஷன் ஒரு தாட் இருக்குன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வார்த்தையால. ஓகே, அத வந்து பெஸ்டா எக்ஸ்பிரஸ் பண்றது போய்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுனால நம்மளுக்கு போய்ட்ரி வந்து ஹிட் ஆகுது. அதுக்கும் மேல போக முடியாத வார்த்தையால. That's why we have music. Exactly. Music can tap into things that you will never ever be able to say through words. அதனாலதான் அந்த மியூசிக்கும் ரிலிஜியனுமே நான் வந்துட்டு ஒரு 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 டூலா பார்ப்பேன். Doing the same thing which is giving you access to something beyond. அதுவும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மியூசிக் கம்போசிஷன் பண்ணும்போது he taps into the ether ன்னு சொல்லலாமே. அந்த அதாவது things around him, அந்த
ஒரு இது வருது இல்ல, he taps into something almost it feels like it's outside of him or her. அப்படியே எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது we all resonate with it because அது ஏதோ ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஃப்ரீக்வன்சியை டேப் பண்ணி எடுத்துட்டு வந்து he or she has expressed it in a certain way and then we all tune. எல்லாருமே இப்போ கான்சர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா எல்லாருமே almost will act as if they are fine tuned into that one specific frequency. அதனாலதான் கான்சர்ட்ஸ்லயே அந்த ரிலிஜியஸ் ஃபீலிங் இருக்கும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பாட்டு பாடும் போதும். நீ சொல்லும் போது நீ ஒரு பேரல் ஒன்னு டிரா பண்ண ரிட்டேஷ், நீ சொல்லும் போது இப்போ அதேதான் நம்ம வந்துட்டு ரிலிஜன்ல ஒரு ஃபிகர் ஹெட்டோ இல்ல ஒரு பர்சனோ he was so convicted to those views, he was so convicted to following that principle தான் நம்மள இன்ஸ்பயர் பண்ணுது. அந்த இன்ஸ்பிரேஷன் and the passion towards his views, how convicted he was with his views and ideologies and principles. இப்போ ஜீசஸா இருக்கட்டும் இல்ல சிவனா இருக்கட்டும் இல்ல ஒரு சிவ பக்தனா இருக்கட்டும், அவங்களோட அந்த கன்விக்ஷன் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த டிரான்ஸ்ஃபர் அந்த கன்விக்ஷன் sort of gives you hope. So எனக்கு பொறுத்த வரைக்கும் religion is all about giving hope. அத கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிலிஜியஸா இருக்கிறது, உன்னோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வேற மாதிரி டிஃபைன் பண்ணணும். அது நீ கரெக்டா அது ஒரு கரெக்டான வியூல நீ வந்துட்டு ஓகே இதுதான் ரிலிஜன் அப்படின்ற வியூவே உன் எக்ஸ்பீரியன்சஸ் செமையா என்ஹான்ஸ் பண்ணும், செமையா டிஃபைன் பண்ணும். எனக்கு வந்து என்ன இந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா, லைக் மியூசிக் வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளை வந்து ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் மியூசிக் டெப்தா வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா வந்து சர்டன் காம்போசிஷன்ஸ் வந்து இப்போ ஒரு இதுல கம்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா சர்டன் அமௌண்ட் ஆஃப் கார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு they will define everything. அப்போ அது பண்ணும் போது அது கேட்க நல்லா இருக்கும். சரியா? இப்போ பழைய காலத்துல வந்து எப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டா தான் படிச்சேன் ஒன்று. அதுல வந்து எப்படின்னா, பழைய காலத்துல வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் எவ்வளவுதான் ஃபாலோ பண்ணணும், மீதி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவா ஒன்று பண்ணிட்டாங்க, அவுட் ஆஃப் கீழே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து டிமானிக் வே ஆஃப் டூயிங் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஆனா இப்போலாம் வந்து அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இல்லை, என்ன வேணா பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஒரு கம்போசருக்கு வந்து கம்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த நாலேஜ் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும் போது அவங்க வந்து ஒரு இடத்துலயும் இந்த செட் ஆஃப் ஒரு டியூன் போடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீஃபான ஒரு அவுட்லைன் இருக்கும். ஆனா ஒரு நார்மல் பர்சன், இப்போ ஒரு மியூசிக் கத்துக்கிறவங்களுக்கும் இப்போ மியூசிக் கம்போசருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன அவங்களுக்கு அங்க போட்டா அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அந்த கார்டு அங்க போடுறதோ இல்ல அந்த ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங், அதுதான் அந்த ஃபீலே தவறுது, அந்த ஃபீல் தர்றது. சரியா? சோ அந்த ஃபீல் தரது வந்து யூ வில் ரெசனேட். அந்த கார்டு கரெக்டா அதை பிரஸ் பண்ணும்போது யூ வில் ஃபீல் தட் ஓ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அப்படி இருக்கும். சில இடத்துல சைலன்ஸ் இருக்கும், அந்த அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகுது, லைக் ஒண்ணுமே இருக்கு, மியூசிக்கே இருக்கு. மியூசிக்லயே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் மியூசிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு ஹியூமன் மென்டல் ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் அந்த இப்போ அந்த கோரி மூவிஸோ இல்ல அதெல்லாம் அந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க டு டிஸ்டர்ப் யுவர் மைண்ட் செட். மியூசிக் தெரப்பி இப்பதான்டா எனக்கு வந்து எப்படி திரும்ப இருந்தது, ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சயின்டிபிக்கா வந்து they've studied and they've ஒரு மியூசிக் அஃபெக்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங். இந்த மியூசிக் வச்சு நம்ம தெரப்பி பண்ணலாம். மியூசிக் ஆக்சுவலி மேக்ஸ் ஒன் லைக் கேன் பி யூஸ்ட் அஸ் தெரப்பி அப்படின்ற போது it took you long enough to fucking figure this out அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து you're stating the obviously science வந்து அதை டெஸ்ட் பண்ணி மெத்தட் வந்து இது வந்து tangible-ஆ இருக்கா, இது யூஸ்ஃபுல்லா, ஆனா can you not feel it through the experience that music can be actually used for அது ஒரு கலெக்சுவலா ஒரு சொசைட்டியா அக்செப்ட் பண்ற ஒரு தாட்
தாட்டா மாறதுக்கு ஐ திங்க் இட் வில் டேக் a lot of time. இப்போ எனக்கு பொறுத்த It வரைக்கும் will அங்கேயுமே take a lot of experience than time, because once அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா you can never go back. கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்றது கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அந்த கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவறதுக்கு இட் வில் டேக் a little bit of time. ஏன்னா ரிலிஜனுக்குமே எனக்கு என்னமோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னு தோணுது. For religion to be a personal thing to being a collective thing to again realize no it is a personal thing என்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்னு ஓடிட்டு இருக்குன்னு தோணுது அங்க. எனக்கு வந்து இப்போ இப்போ மியூசிக் வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். இப்போ எந்த ரிலீஜன் எடுத்தாலுமே அவங்களோட ப்ரேயர்ஸா இருக்கட்டும், வர்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு வைப் கிரியேட் பண்றதுக்கு தே யூஸ் மியூசிக் அஸ் ஒரு சோர்ஸ் மாதிரி. இப்போ நான் ஒரு இதுல மலை சங்கமம் பாட்டு கேட்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும்ல, ஒரு வாட்டி கேட்கும் போதும் அதேதான் நடக்கும். அதுல போவாது, மாறி போவாது. சீரியஸ்லி அதுல நடுவுல எம்எஸ்வி பாடுற சில லைன்ஸ் வரும், அது வந்து அப்படியே அதுதான். இப்போ எல்லா சர்ச்சஸோ எல்லாம் ரிலீஜியஸ் திங்ஸுமே வந்து ஒரு கோர்வையா அப்படி மேல போற மாதிரி தான் இருக்கும். லைக் எனக்கு அது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. ஒரு கோயில் டெம்பிளா இருக்கட்டும், ஒரு சர்ச்சா இருக்கட்டும், எல்லாமே. அப்போ வந்து யார் சொன்னாங்களா இல்ல எங்கேயா படிச்சேனான்னு தெரியல. அது வந்து எப்படின்னா லைக் நம்ம பண்ற வர்ஷிப்லாம் வந்து நம்மளுக்கே ரிட்டர்ன் ஆகுறதுதான் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ். இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து எதுவும் நெகட்டிவா எதுவும் பேச மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அதுதான் வந்து மேபி அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் தான் எனக்கு எம்கே ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு தூரத்துல இருந்து ஒரு 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 ஸ்டாச்சு லைக் ஒரு கடவுள் இல்ல ஒரு கடவுள் பாக்குறதோ இல்ல ஒரு மவுண்டன் பாக்குறதோ, அந்த இடத்துல வந்து யாருக்குமே நெகட்டிவா வந்து இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து ஒரு ஹோப், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் போயிட்டு நம்மளுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் அதுக்குதான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு தோணுது எனக்கு. இல்ல, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து பேசினது சிலது நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா ரிச்சர்ட் டாக்கின்ஸ் நல்லா தெரியும். ஆனா அவர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து இதே மாதிரிதான் மியூசிக் வந்து அவருக்கு வந்து அதே அந்த ஒரு ரிலிஜியஸ் ஃபீலிங், அந்த ஒரு ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்சென்டென்டல் ஃபீலிங் வந்து தருது. ஆனா தட் டசன்ட் மீன் that I'm religious, that doesn't mean that I have to believe in a creator, that doesn't mean that there's a source of creation. நிறைய சொல்லியிருந்தாரு. ஓகே, அதே மாதிரி கிராம் ஹான்காக்னு ஒருத்தரை நான் வந்து ஃபாலோ பண்றேன். ஓகே, அவரு வந்து சூப்பரா வந்து சொன்னாரு, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இஸ் an atheist because he hasn't tried shrooms ன்னாரு. எனக்கு செம்ம. ஏன்னா ரிச்சர்ட் டாக்கின்ஸ் cannot try shrooms and he won't because அவருக்கு வந்து history of stroke இருக்கு, அதனால he won't இது experiment that. ஆனா one cannot try shrooms and have அது என்னமோ ஒரு பாத்வே மாதிரி அது ஏதோ செட் பண்ணுது. நம்ம ஷ்ரூம்ஸ் பத்தி அப்புறமா பேசுவோம், அது பெரிய ஒரு டாபிக். ஆனா it sets a pathway. சாப்பிட்டுட்டே பேசுவோம், அது இன்னும் சூப்பரா. சோ இங்க இல்லீகல் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆயிடும். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ட்ரான்ஸ்லேட் போய் கடையில இருக்கு. இங்க கடையெல்லாம் இருக்குடா, மஷ்ரூம் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் தான் இங்க. ஆனா சோ அதான், இப்போ ஒன்ஸ் யூ கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் நெவர், அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் a you cannot go back from it ன்ற மாதிரி. once you see the light you can go back ன்ற மாதிரி இருக்கும் அந்த experience. So it also, I've also I think read somewhere that it changes brain chemistry. Once you have it alters. அதாவது permanent changes எப்படின்னா it has a neurogenerative change. அதாவது நியூரான்ஸ் வந்து ஆக்சுவலா வளருது. ஜென்ரலா சில ஏரியாஸ் ஆஃப் த பிரெயின் கனெக்டடா இல்லாததெல்லாம் எக்ஸ்ட்ரா கனெக்ஷன்ஸ் இருக்கு. பீப்புள் ஆர் becoming nicer and ஒரு மாதிரி செல்ஃப்லெஸ்னஸ் வருது. இதெல்லாம் வந்து சரி, அது ஒரு வேற டாபிக். நீ வந்து ஆமா, அது ஒரு தனி டாபிக், நம்ம அதை பத்தி பேசுவோம். லீகலா இருக்கிற இடத்துல ஓகே, இல்லீகலா இருக்கிற இடத்துல வந்து நாங்க வந்து அதை ரெக்கமெண்ட்லாம் பண்ணல.
இப்படி ஒரு ஆனா இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு it can சொல்றோம் அவ்வளவுதான். never and should never be used as a party drug. இத ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மண்டையில. யாராச்சும் மஷ்ரூம் பத்தி யோசிச்சீங்கன்னா, மேஜிக் மஷ்ரூம், it can never be used as a there's always better ways, right? There's always alternate ways. There's always ஆமா. alternate ways to experience those things. So, ஆமா Yeah, you decide. exactly. It doesn't even have to be ஆமா with the help of something. எனக்கு வந்து meditation. trip எக்ஸ்பீரியன்ஸாடா? ஒண்ணுமே இல்லடா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Even before knowing about shrooms or any drugs, okay, me and Ritesh can speak for hours and hours and get high just by speaking. நான் சொல்ற ஹை மைண்ட் நம்பிங் ஹை. நான் சொல்றது வந்துட்டு என்ன பண்ற, we will just float. So there is other alternative ways to also just simple methods like meditation and breath control and stuff like that also create some sort of experiences like that. ஆமா. so to sum up and finally என்னோட thoughts நான் இத பத்தி சொல்லணும்னா என்ன சொல்வேன்னா, if you are an atheist, if you're not very religious or anything like that, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா வந்து, ஸ்பிரிச்சுவாலிட்டி தடை பண்ணப்படலை உங்களுக்கு. ஃபீலிங் ஸ்பிரிச்சுவல் இஸ் யாராக இருந்தாலும் அதை வந்து பண்ணலாம். அதை வந்து ரிலீஜியஸ் டிவோஷனல் மீன்ஸில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரித்தேஷ் சொன்ன மாதிரி ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு வந்து ஒரு கிறிஸ்டின் மியூசிக் கேட்கும்போது ஏற்படுற ஃபீலிங் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இட் டசன்ட் மீன் தட் ஹீ இஸ் a religious person. So spiritual experiences are open to everybody, to anybody. And if you are a very religious person, or a personal journey will always give you a new meaning and new experiences is what I believe. நீங்களா என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. I think you perfectly summarized. I think you perfectly summarized. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் if you're like non-religious, right? You can still have some spiritual experiences. You will have. It's just that your belief is not aligning with what's happening. You may be a bit more confused. அப்படிதான் போகும். You will have such experiences. And if such experiences happen, don't shut it or don't just cross it over. Exactly. Take some time to at least give a thought what it is and கொஞ்சம் explore பண்ண பாருங்க. For religious people, I would say you need to be a bit more conscious of why you're believing in something, and at the same time you can explore different meanings to what you're experiencing, which can be outside your religious views. எனக்கு வந்து இந்த நம்மளுக்கு டைம் இல்லை, ஆனா எனக்கு வந்து I want to bring in Nietzsche, I want to bring in Carl Jung, I want to bring in Terence McKenna, I want to bring in a lot of people who've said things. ஆனா நம்ம வந்து இத வந்து will bleed this into another episode. நான் வந்து பேசாம இருக்க போறது இல்லை. எனிவே ஏதாச்சும் ஒரு எபிசோட் பேசிருக்கேன். ஆனா இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். சைமன், எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். கட் பண்ணிருங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. வரும்போது நான் வந்து ஏத்திஸ்ட் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ண கூடாது அப்படின்னு உட்கார்ந்துடாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங். On a final note, on a final note, திடீர்னு இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏத்திஸ்ட் or atheism வந்து is not a path, is not a belief system. It is just a criticism of existing belief systems is how I view my atheism as. But it is not அது நான் ஒரு சீக்கர் தான். இப்போ எப்படி வந்து ரிலிஜியன்ஸ்க்கு சில வழிகள் இருக்கோ அதே மாதிரி சயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டிங்கா சில வழிகள் இருக்கும். பட் 100% வந்து நம்ம ஃபார்மலிஸ்டிக் சயின்ஸை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வந்து கன்சிடர் பண்ணி அதுக்குள்ளேயே சுருங்கிக்கணும்ட்டு இல்லை. சயின்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து வேர்ல்டுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. வேர் ஹியூமன்ஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் அண்ட் எட்ஸெட்ரா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு தான். நிறைய தப்பான சயின்டிஃபிக் பிலீவ்ஸ் ரிலிஜனுக்குள்ளேயே வந்து சயின்ஸும் ரிலிஜனும் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து சயின்ஸ் பிரிஞ்சு
கான்ட்ரரி பிலீஃப்ஸ் மட்டும் இல்லாமல் உண்மைகள் பலதை வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கு. பட் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் ஒன்லி டு வாட் த சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் சே. பி ஓப்பன். அப்படியே மைக்கு கிட்ட வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு முடிச்சிட்டு மச்சான். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டீப்பா இளையராஜா பாட்டு ஒண்ணு, இந்த எனக்கு வந்து பயங்கரமா ஒரு காம்னஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தந்தது வந்து எப்பயாச்சும் லாங் டிரைவ் போகும்போதெல்லாம் கேட்பேன். ஜனனி ஜனனி அதை கேட்கும் போதே ஒரு வைப்ரேஷன் வருது பாரு. எனக்கு வந்து அப்படியே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு டிரான்ஸ் ஸ்டேட் போவேன். அப்புறம் ஒரு இன்னொரு பாட்டு, அதுவும் இளையராஜா தான், இந்த பாரதி படத்துல நிற்பதுவே நடப்பதுவே இல்ல, அதுவும் வந்து ஒரு வேற அது ரொம்ப பிலோசாபிக்கலா இருக்கும். ரொம்ப பிலோசாபிக்கல், ஒரு சீக்கரோட ஒரு குரல். அது பாரதி எழுதுனது, அது புரிஞ்சோடனே எனக்கு அப்படியே வாவ்ன்ற மாதிரி இருந்தது.